அது முன்பாடு, அது முன்பாடு. அதனால இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இதற்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால இந்த பாவத்தினுடைய பலனை எல்லோரும், அதாவது அதனால் அடையக்கூடிய பயன்கள், தவறான வழியில் வரக்கூடிய பணங்காசை சுற்றத்தினர் அனுபவிப்பார்கள். ஆனால் பணங்காசு தவறான வழியில் வருகிறது என்பதை கண்டுபிடித்து எவனோ ஒருத்தவங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அப்ப இவர்கள் யாரும் கூட வரமாட்டார்கள். சொந்த மனைவியும் வரமாட்டாள், பிள்ளையும் வரமாட்டான், நண்பர்களும் வரமாட்டார், பார்ட்டி பிரசிடென்டும் வரமாட்டான். அதுதான் புரியும். இவன் எல்லாரும் அவனை கேன்சல் பண்ணி தாங்க மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில எல்லாரும் பாருங்க, சம்பந்தமே இல்லாம யாரோ கொள்ளையடிச்சது யாரோ ஜெயிலுக்கு போனாங்கல்ல, அது மாதிரி தானே. அதனால நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுக்கணும். உலகத்துல இது எல்லாமே அந்த நாடுக்கு தான் தண்டனை. யாருக்காகவோ பண்ணேன், அவளுக்காக பண்ணேன், இவருக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்ப நீ என்னதான் சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீ எப்பொழுதுமே யார் ஒருவன் நம்முடைய அட்வைஸை கேட்க போறது இல்லையோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு தான் சாஸ்திரமே சொல்லி இருக்கு. நல்லதோ கெட்டதோ பிரியமானதோ பிரியமற்றதோ எந்த ஒரு ஆலோசனையும் யார் ஒருவன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறானோ அவனுக்கு தாங்க சொல்லணும். நீ மட்டும் வெளியே வெளியே கேட்டுருப்ப, நானும் தூக்கத்துக்கு எடுத்துட்டு உனக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். நீ மூத்தவன், நான் இளையவன், அதனால உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால நீ என்ன பண்றன்னு கேட்டா, தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறத விட எதை கேட்க சொல்றியோ அதை உடனடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னா. அதனால நீ அதை ஆலோசனை கேட்பதனால நான் எவ்வளவோ தூரம் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த மோசடியான செயல்களை எல்லாம் நீ செய்யாமல் இருந்தால் உனக்கு நல்லது. அதனால இந்த இடத்துல விதுரர் சொன்ன இந்த புண்ணியம் தேடுகிற வழி என்ன, புண்ணிய செயல்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தான் சொன்னார். சமநோக்கு தேவை, சமநோக்கோடு இருக்கிறவன் தான் ஒருவன் நல்லவன். இந்த விஷயத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு இரவு நேரம், ரொம்ப நேரம் மனிதன் 100 ஆண்டு வாழ்கிறான் என்பதாக சொல்லுகிறார்களே, இது ஒரு கேள்வி. இவன் குடும்பத்து பிரச்சனையை தவிர இந்த வயசு சம்மந்தம் இல்லாத கேள்விதான் கேட்டிருக்கான் பாருங்க. இப்ப திருதராட்சனுக்கு அவன் ஏற்கனவே நிறைய ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமே இல்லாம பிள்ளைக்கு கட்டுப்பட்டிருக்கான். புத்திரேஷனம் அவனை வீழ்த்தியது ஒன்னே ஒண்ணுதான். நல்லா கவனிச்சீங்க, எல்லோருமே பிள்ளைகளிடத்தில் பெண்களிடத்தில் பாசம் வைக்க வேண்டும், அதில் தவறு கிடையாது. அந்த பாசமே அதீதமாக போய்விட்டால் ஆபத்தில் கொண்டு போய் முடிந்துவிடும். அதைத்தான் புரிஞ்சுக்கணும். ஆகவே என் பிள்ளை எது பண்ணாலும் ரைட்டுன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்காக என் பிள்ளை என்ன தவறான செயல்கள் செய்தாலும் என் பிள்ளை, அதனால அவனை காப்பாற்றணும்னு நினைப்பேன், காப்பாற்றக்கூடாது. ஆகவே பிள்ளைகள் தவறு செய்யாமல் இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைகள். அதுக்கப்புறம் தவறு செய்வார்களே, ஆனால் அவன் என் பிள்ளை, அவனை எப்படியாவது காப்பாத்துருங்க, பெயில் எடுத்துருங்க, அவனை ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. நிச்சயமா அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அப்ப நீ நிம்மதியை தூங்கலாம். அப்படி இல்லைன்னா அனாவசியமா இந்த புத்திரேஷனத்தினால் திருதராட்சன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால இப்ப இந்த இடத்துல 100 ஆண்டு வாழணும் அப்படின்னா என்ன பண்ண வேண்டும் என்பதை பற்றி பல விஷயங்களை சொல்லுகிறான். இந்த மூச்சை ரொம்ப வேகமா விடாம நிதானமா உள்ள இழுத்து நிதானமா வெளியில விட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் நிறைய ஆண்டுகள் வாழ்கிறார்கள். வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய வருஷம் 100 ஆண்டுகள். அது ஏன் 100 ஆண்டு என்ன கிடைக்கும்னா வேதம் சொல்லிவிடுது. பஷ்யேம சரத சதம் ஜீவேம சரத சதம், எல்லாமே 100 தான் சொல்லிட்டு. ஆனா 100 தான் கணக்கான, 120 தான் கணக்கு. 100ன்னு எல்லா இடத்துலையும் சொன்னா கூட எக்ஸாக்ட்லி த லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 120 இயர்ஸ். இந்த 120 இயர்ஸ் எப்படி சொல்றோம்? 60வது பிறந்த நாள் மணி விழா, இந்த 60வது ஆண்டு சஷ்டியப்த பூர்த்தி, இட் இஸ் த 50% கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். அதுக்காக தான் அதை கொண்டாடுறோம். வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறது இந்து தர்மத்துல கிடையாது. முதல்ல ஆயுஷோமம், குழந்தை பிறந்து 1 ஆண்டு ஆனவொன்னு ஒரு ஆயுஷோமம், அதுக்கப்புறம் வருஷம் ஆயுஷோமம் உண்டா, வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுங்க. கேக் வேணா வெட்டுறானுங்க, அயோக்கியனுங்க. கேக்கு வெட்டின்னு கிடக்கா. உன் பண்பாட்டுக்கு கேக்குக்கு என்னடா சம்பந்தம்? எவனோ மேற்கத்திய நாடுகள கேக்கு வெட்டினா, மெழுகுவர்த்தி எழுத்தினா அனுப்பிச்சானாக்கா நீ அதே பண்ணிட்டு இருக்கியா? இப்ப இந்த வியாதி எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, பிறந்த நாள் அன்னைக்கு அதை கேக், அந்த குழந்தை பேரை வேற அழகா எழுதி அதுக்குன்னே ஒரு பெரிய கேக்கை தயார் பண்ணி, அதுக்கு 8 வயசுனா 8 மெழுகுவர்த்தி, 9 வயசுனா 9 மெழுகுவர்த்தியெல்லாம் எழுதி உங்க வாயாலே ஊதுன்னு அதை சொல்லி, அதை ஊத சொல்லி, எங்கேயாவது வாயால ஒரு தீபத்தை அணைக்கிறது மகாபாவம். தீபத்தை அணைச்சாலே பாவம், அதனால வாயால ஊதி அணைக்கிறதுன்னு அதை விட பாவம். அதே அந்த குழந்தையை பண்ண வச்சு
அது கையிலேயே ஒரு கத்தியை கொடுத்து இந்த கேக்கை வெட்டி எல்லாரும் மாதிரி விடு அப்படின்னு சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை பேர் எழுதியிருக்கு, அது வயசு இருக்கு, அதை கட் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? வயசு கட் அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. நீ செய்யறது அமங்கலமான செயல். மங்களகரமான ஒரு நாடு, அமங்கலகரமான ஒரு செயலை நாம் செய்கிறோம். இதுக்கு பேர் என்ன பண்ண? குழந்தை அழைச்சிட்டு போய் ஏதாவது ஒரு கோவிலில் இன்னைக்கு 8 வயசுமா உனக்கு, அதனால 8 அகல் விளக்கு ஏற்றுவை. இந்த சந்நிதியில் ஒரு 8 அகல் விளக்கு ஏற்றுவை. 8 ஒன்ன மாதிரி வயசுல ஒன்ன அளவுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ, நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க, நாங்கள்லாம் வசதியானவா, உனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தரோம், அதெல்லாம் பண்றோம். அந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா அம்மா அப்படி வசதியா இருப்பான்னு நினைக்காத, அல்லது எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா அம்மாவே இருப்பான்னு நினைக்காத. எத்தனையோ குழந்தைகளுக்கு அப்பாவும் அம்மாவும் கிடையாது. அப்பா அம்மா இருந்தாலும் செய்யக்கூடிய நிறைய பொருளாதாரத்தில் இல்லை. வா, இன்னைக்கு ஒரு 8 குழந்தைகளை அப்படி செலக்ட் பண்ணி நம்ம ஏரியாவில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீ எப்படி ட்ரெஸ் போட்டுருக்கியோ அந்த மாதிரியே ட்ரெஸ் போட்டு விடுவோம். நீ என்ன மாதிரி இன்னைக்கு சாப்பிடுறியோ அந்த மாதிரி சாப்பாடு அவளுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி அந்த பெற்றோர்கள் பண்படுத்தினார்கள் என்றால் அதுக்கு பேர் மீனிங்ஃபுல் பர்த்டே. ஆனா அதுவும் பர்த்டே கொண்டாடுன்னு சொல்லல. 60வது பிறந்த நாள் ஏன் அவசியம்னாக்க, அது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆஃப் த பாஸ்ட் 60 years how I have lived. இப்போ அந்த 60க்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் ஆரம்பம், வானப்பிரஸ்த வாழ்க்கை ஆரம்பம். அதாவது குடும்ப பொறுப்புகளிலிருந்து விடுபட்டு நான் இப்பொழுது இதிலிருந்து விடுபட்டு இனிமேல் என்னுடைய ஆன்ம லாபத்தை மட்டுமே தேடுவேன். பேரன் பேட்டியை எல்கேஜி கிளாஸ்ல கொண்டு போய் விட மாட்டேன். அவர்களை ஆட்டோவில் அழைத்து கொண்டு வருகிற பொறுப்பு எனக்கு கிடையாது. என் பிள்ளைக்கு நேரம் இல்லை, என் மருமகனுக்கு நேரம் இல்லை, அதனால நான் போறேன். அவளே எதுக்காக என்ன வீட்டோட வச்சுட்டு இருக்க? என்ன பாசத்தினால என்ன வச்சுட்டு இருக்க? ஏதாவது ஒரு வீட்டுல எங்க அப்பா அம்மா மேல இருக்கிற பாசத்துலதான் நான் எங்க அப்பா அம்மா என் கூட வச்சுட்டு இருக்கேன்னு ஒரு பிள்ளையை சொல்லுங்க பார்ப்போம். அவன் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு சௌகரியம், ரேஷன் ஆர்டிகல்ஸ் வாங்குறதுக்கு சௌகரியம், ஆபீஸுக்கு போகிற போது எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ண முடியல, இதுக்கெல்லாம் ஒரு உபயோகமா இருக்காரு. அதை விட முக்கியமானது, குழந்தை 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் ஸ்கூல் எல்கேஜி ப்ரீகேஜிலேருந்து வந்துடுவோம். அப்படி வந்தாக்க வீட்டுல யாராவது இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கணும். ஆயாவை வச்சா நம்ப முடியல. அது போல இந்த கிழவி வீட்டோட இருந்தாங்கனாக்கா எவ்வளவு சௌகரியம். அதுக்காக மாமியார், அதுக்காக மாமனார். அவ யாராவது அந்த டைம்ல எங்கேயாவது ஒரு ஆத்மார்த்தமா நீங்க கோயிலுக்கு போயிட்டுறேன், நான் இங்க ஒரு உபன்யாசத்துக்கு போறேன்னு சொன்னாக்க, ஆமா உங்களுக்கு உபன்யாசம் ஒன்றுதான் வேண்டி கிடைக்கல, வீட்டை யார் பார்த்துப்பா? நாங்களும் ஆபீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்ல போய் அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு வரும்போது 7-7:30 மணி ஆயிடுது. நீ பாட்டுக்கு 6 மணிக்கு ஒரு லெக்சருக்கு போயிடுவீர, வீட்டோட கிடக்க வேண்டியதானே, சோறு போடுறோம்ல அப்படின்வாங்க. நீங்க சம்பாதிச்சதே போச்சு, உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் போச்சு, இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. இப்ப என்னத்துக்கு மதிப்பு? அவ சம்பாதிக்கிறா, நீ உட்காந்து சாப்பிடுற, இவ்வளவுதான் ஆயிடுது. அதனால இந்த இடத்துல அந்த 60வது வயசுல இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்து, எதெல்லாம் நான் கடந்த காலத்தில் இழந்தேனோ, என் குடும்பத்துக்காக தானே இழந்தேன். எங்க அம்மா அவ உடனடியாக எனக்கு வேலை கொண்டு ஆசைப்பட்டா, அதனால நான் ஒரு வேலை தேடினேன், அதனால எங்க அம்மாவை சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு மனைவி வந்தா, அவளை காப்பாற்ற வேண்டி இருந்தது, அதற்காக நான் சம்பாதிச்சு டைம் அது இதுன்னு உழைச்சேன். அப்புறம் பிள்ளைகளை படிக்க வச்சேன், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்னடா நேரம்னா 60 வயசு ஆயிடுச்சா, இனிமே எல்லாரும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க, இனிமே இந்த பந்தமே வேண்டாம், ஆயா தனி வீடு எடுத்து இரு, நீ அவளோட இருக்காது. ஏதாவது தொழில்னாக்க ஒரு ஆபத்து இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஃபோன் பண்ணா வர அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபிளாட் எடுத்துன்னு தங்கு, வீடு எடுத்துன்னு தங்கு. சாப்பாட்டுக்கு இப்பெல்லாம் நிறைய மெஸ் இருக்கு, நிறைய இடத்துல இருந்து அவங்களே கொண்டு போடுறாங்க. இல்லைன்னா நீயே ஒரு அம்மாவை சமைச்சு போட்டுட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னா சமைச்சு போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. நீ எனக்கு உன் மருமகளை எதிர்பார்க்கல, எனக்கு உன் மகன்கிட்ட எதிர்பார்க்கல. அட்டாச்மெண்ட் தானே இந்த பேரன் பேட்டிங்கிற ஈஸ்வரன் தானே. இந்த ஈஸ்வரத்தை விட்டு விடு. அப்படி இருந்தியானா நீ இந்த லைஃப் 60க்கு மேல இப்படி ஆரம்பிச்சு நடத்தினால் என்னெல்லாம் பண்ணலாம்? பிராணாயாமம் கற்றுக்கலாம், யோகாசனம் பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். உனக்கு பிடித்தமான ஆன்மீக விஷயங்கள் எதையெல்லாம் நீ படிக்க தவறினாயோ அந்த விஷயங்களை நீ இப்பொழுது படிக்கலாம். பகவத்கீதை படிக்கவே இல்லை, இப்ப படிக்கலாம். ராமாயணம் படிக்கவே இல்லை, இப்ப படிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று குறைவாக பேசுவது, மூச்சை நிறுத்தி விடுறது. அதாவது மூச்சு தான் கணக்காம். நம்முடைய லைஃப்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை மூச்சு உள்ளிழுத்து இத்தனை மூச்சு வெளியில விடுறதுங்கிறது தான் நமக்கு லைஃப் ஸ்பேன். இப்ப இந்த வேக வேகமா பெருமூச்சு விடுற மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டோம்னு வச்சுங்க, ஓடிட்டே இருக்கோம். அவன்
மூச்சு இறக்க ஓடலாம், மூச்சு இறக்க ஸ்கூட்டர், மூச்சு இறக்க ஆஃபீஸு, மூச்சு இறக்க ஃப்ளைட்டு, எல்லாம் போயிட்டு வந்தோடனே இந்த மூச்செல்லாம் சீக்கிரமே தீர்ந்து போகுது. 100 வயசுல விட வேண்டிய மூச்சை 70 வயசுலேயே விட்டுறான், 30 வயசுலேயே விட்டுறான். அப்புறம் எப்படி இருக்க முடியும்? அதனால மூச்சை நிதானமாக விடுவது. நிதானமாக விடுறதுன்னா பிராக்டிஸ் எல்லாம் எப்படி விட முடியும்? 2 விஷயம். மனது அமைதியா இருந்தா மூச்சு நிதானமா இருக்கும். 2வது, நாம பிராணாயாமம் பிராக்டிஸ் பண்ணினா, அனுலோம் விலோம் இந்த மாதிரி எல்லாம் பிராணாயாமங்கள் பிராக்டிஸ் பண்ணினாக்க உள்ள இழுக்கிறது, கொஞ்ச நேரம் நிறுத்துறது, வெளியில விடுறது, இதுதான் அன்றாட சந்தியாவந்தனமே. இந்த சந்தியாவந்தனங்கிறது என்ன கர்மா வேற ஒன்றும் சொல்லாதுக்காக இருக்க, அதுல தினசரி ஈஸியா நீ பிராணாயாமம் பண்றதுக்காகத்தான் அந்த முறைகள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தியானம், பிராணாயாமம், வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராவா நீ பண்ண வேண்டாம். டோட்டலி 20 minutes or 15 minutes a day இந்த மாதிரி பிளான் பண்ணினா முடியும். அப்புறம் சாப்பாடு மிதமாக இருக்கணும், மிதமான உறக்கம். அதிகமா தூங்கினா சீக்கிரம் செத்துருவாங்க. நல்லா குறைச்சிங்க. நீங்க அதிகமா தூங்கிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்து போடுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தூங்கணும்னு இருக்கும், அவ்வளவு நேரம் தான் தூங்கணும். ஆனா எவ்வளவு நேரம் தூங்கணுமோ அதை ஒழுங்கா தூங்கணும், அவ்வளவுதான். அப்புறம் மிதமான உழைப்பு, கடுமையான உழைக்கிறேன், நான் ஓவர் டைம் ஒர்க் பண்றேன் அப்படிலாம் பண்ணாம இருக்கிறது. அப்புறம் குடும்ப கவலைகளையோ, சமுதாய கவலைகளையோ, இல்லைன்னா ஆபீஸ் கவலைகளையோ அனாவசியமா மனசுல போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது. சில பேருக்கு இதெல்லாம் ரொம்ப கையிலிருந்த கதை. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஆபீஸை பத்தி கவலைப்பட்டுருமா, 5வது மணி ஆபீஸ் டேபிளை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா நிம்மதியாயிடும். அடுத்த நாளைக்கு காலம்பர 9 மணிக்கோ 10 மணிக்கு ஆபீஸ் போகும்போது தான் அதை பத்தி சிந்தனையை. அது வரைக்கும் அதை பத்தி நான் யோசிக்க மாட்டான். இப்ப எதை பத்தி யோசிப்பான்? குழந்தைகளை பத்தி யோசிப்பான். எங்க கூட்டிட்டு போகலாம், எந்த பார்க்கு கூட்டிட்டு போகலாம், சாயங்காலம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் கோவிலுக்கு எங்கேயாவது போக முடியுமா, அப்புறம் என் ஒய்ஃபுக்கு என்ன வேண்டியிருக்கோம், அது மாதிரி செய்வோம். இந்த மாதிரி ஜாலியா எவ்வளோ பிளான் பண்றானோ அவன் he will live long life. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இந்த 8 அத்தியாயம் இருக்குதுல, அதுல என்னன்னு கேட்டாங்க, யாருக்கு நம்ம அதீதமாக அவரிடம் இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக குறைகள் கண்ணுக்கு படுவதில்லை. நல்லா கவனிச்சீங்க. எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, என்னுடைய மகள் மிகப்பெரிய இமாலய தவறு பண்ணினாலும் அது தவறே இல்லை. ஆனா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகள் ஒரு சின்ன தப்பு பண்ணினாலும் அது மிகப்பெரிய தவறு. அது சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பேன், அதை விடவே மாட்டேன். இது லேடிஸ்க்கு ஒரு பாலிசி. ஏன் மருமகளிடம் பிடிக்காம இருக்கேன்? சைக்கலாஜிக்கலி அவள் என்ன பண்றா, மைண்டை க்ளோஸ் பண்ணிருக்கோம்னா வர உள்ள நுழையும் போதே. ஏன் நுழையும் போதே விழுந்தேன்னா 10 குடும்பத்தில் ஏற்கனவே பார்த்துருக்காள். அவள் வீட்லேயே அவள் பார்த்துருக்கா, அவள் அக்கா என்ன கஷ்டப்படுறான்னு பார்த்துருக்கா, அவள் அம்மா என்ன கஷ்டப்பட்டான்னு பார்த்துருக்கா. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகிறது. அதனால இந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம அக்கா கஷ்டப்பட்ட மாதிரி, நம்ம அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வர. அவ என்ன முடிவு பண்றா, தன்னை மாமியார் என்ன கொடுமைப்படுத்தினா அதெல்லாம் திரும்ப பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அதனால நாம பட்ட கஷ்டத்தை இவரை பட வைக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. இந்த 2 பேருக்கு நடுப்புற நீங்க பாருங்க, ஜெனரேஷன்ஸ் போயிடுது, நிறைய தலைமுறைகள் போயாச்சு. ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் தானே இன்னைக்கு இருக்கு. ட்ரெஸ் மாறி இருக்கு, வேலை மாறி இருக்கு, அவ்வளவுதானே. சைக்காலஜி எங்கேயாவது மாறி இருக்கேன். அப்போ மாறணும்னா என்னடா பண்ணணும்னா பற்றற்று இரு. மாமியாருங்கிறத பற்றற்று இருக்கணும். வந்த உடனே மருமக கையில சாவி கொத்தை கொடுத்துட்டு, எனக்கு 3 வேளை சாப்பாடு, எனக்கு ட்ரெஸ், என்னுடைய குளிக்கிறது கொள்வது, இதோட சரி. முடிஞ்சா என் சரீரம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வளர்க்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதர்வைஸ் யூ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஃபேமிலின்னு அவன் கையில கொடுத்தா எந்த மருமகளாவது அதுக்கப்புறம் பண்ணுவாளா? ஆனா இப்ப என்ன பண்றா, அப்படி பண்றதே கிடையாது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு வாய்க்கு ருச்சியா சமைச்சு போடுறதுக்கு எத்தனை நாள் தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், உனக்கு ஒத்தி வர வேண்டாமாம்பா. இவளே ஒத்தி பார்த்து கூட்டின்னு வந்து வீட்டுக்கு வேற உள்ள விட்டுருவாள். அவன் மறுநாளைக்கு நமக்கு தான் இந்த சமைக்கிறதுன்னு நினைச்சிட்டு போய் சமையல் வேற போய் உட்காந்து சமைக்கலான்னு போனா, உனக்கு ஒன்றும் தெரியாது அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு. எனக்கு தான் அதெல்லாம் தெரியும். அவனுக்கு அவன் பக்குவம் தான், என் கை பக்குவம் தான் அவனுக்கு சாப்பிட்டு பழக்கம். நீ சும்மா உட்கார் அப்படின்னு சொல்லி அவளை எடுப்படி வேற மாதிரி பண்ணி சமையல் பண்ண வைப்போம். இவளே சமையல் பண்ணுவோம், அவளை விடவும் மாட்டான். அதுக்கப்புறம் என்னடா, நம்ம பரிமாறுறதால தான் சந்தோஷமா அந்த எனக்கு பரிமாறலான்னு அவன் வந்தாருன்னா, அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பரிமாறுறது என் பழக்கம். பொசசிவ்னஸ், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பொசசிவ்னஸ். ஆரம்ப காலத்துல அப்பா அம்மா
அதுக்கப்புறமா மனைவி, அதுக்கப்புறமா பிள்ளைகள், பெண்கள். இந்த பொசசிவ்னஸ்ல இருந்து விடுபட்டால் அதுக்கப்புறமா வாழ்க்கை ரொம்ப ருச்சியாக இருக்கும் என்ற விஷயத்தான் இவன் சொல்லுகிறான். கடைசியா 8வது அத்தியாயத்துல 8 சாப்டர்ஸ் இது. பொறாமை கொள்வது சாவதற்கு சமம். the whole லைஃப்ல நீங்க யாராவது ஒருத்தர் தன்னை இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்திருந்தாக்க, நான் யாரிடத்திலுமே பொறாமைப்படுகிறேனா, பட்டிருக்கிறேனா, படவில்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி தான் போகும். அப்ப என்ன லாபம்னா, நீ பட்டிருந்தது பெரிய தப்பு இல்லை, ஆனால் நான் பட்டிருக்கேன் இன்னாரு கண்டு இதுக்காக பொறாமையில 2 டைப் அன்னைக்கே சொல்லிட்டேன். போட்டி மனப்பான்மை, அதாவது envy and jealous. அதனால you should envy others. இப்ப அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி எனக்கு வரணும், அது நான் ட்ரை பண்ணலாம். அவங்கள்ட்ட இருக்கிற பணம் காசு என்கிட்ட வரணும், அதுக்கு நான் ட்ரை பண்ணலாம், அது தப்பு இல்லை, அதுக்கு போய் போட்டி. ஆனா எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கலையோ அவனுக்கு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால அவளுக்கு ஒன்றும் இல்லாம போகணும்னு மனசுல எரியுறதுக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் இந்த பொச்சாமை, பொறாமை. அதனால நீ உன் பிள்ளைக்கு முக்கியமான ப்ராப்ளமே இல்லாண்டா இந்த பொறாமையினால்தான் அழிஞ்சு போயிட்டான். அதனால அந்த பொறாமையில இருந்து நீ முன்னுக்கு வரணும். இப்ப இவனுக்கே திருதராட்சனுக்கே அதான் பிரச்சனையா. ஏன் லைஃப்ல சில பேருக்கு அப்படி வாழ்க்கை அமைந்து போகிறது. அப்படி வாழ்க்கை அமைந்து போகிற போது இயல்பாகவே அவர்களால் என்ன செய்வது என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். இப்ப பொறாமை இவனுக்கு என்னத்தினால, இவனுக்கு கண்கள் 2 இல்லாத காரணத்தினால் மூத்தவனாக பிறந்திருந்தும் கூட ராஜ்யம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்ப அந்த ராஜ்யத்தை இப்ப இவர் பெறணும் அப்படின்னு ஆசைப்படலாம். தன்னால அடைய முடியாத அந்த ராஜ்யத்தை தன்னுடைய மகனுக்காவது கிடைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இவனுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. அதனால பொறாமை. அவனுக்கு அதே மாதிரிதான் சைக்காலஜிக்கலி. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இது எல்லாமே என்ன பெரிய லாபம், அவன் உழைச்சு அவன் உழைக்கட்டும், நான் உழைச்சு நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னொருத்தரோட தன்னை கம்பேர் பண்ணிக்காம வாழ்ந்துட்டால் நிம்மதியாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பல நேரம் சொன்னான். 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. இவன் சொன்னா எனக்கு தூக்கம் வருது, உங்களுக்கு தூக்கம் வராது வேற விஷயம், ஆனா எனக்கு தூக்கம் வந்ததுக்கு இனிமேல் தொடர்ந்து பேசிட்டு இருக்க முடியாது, இல்லடா இன்னும் கொஞ்ச நேரம் பேசும் அப்படின்னா. என்ன சொன்னதே எவ்வளவு திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது, எல்லாம் சொன்னது தானே திருப்பி சொல்ல முடியும். அதே வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லி நானும் சொல்லியாச்சு, அதனால இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க பாத்துங்க அப்படின்னா. இவன் சொன்னா இல்லப்பா எனக்கு தூக்கமே வரல, காலம்புற வரைக்கும் யாராவது பேசிட்டு இருந்தா தான் முடியும் போல இருக்கு, அதனால என்ன இப்படி சொல்ற, நீ மட்டும் கிளம்புறேங்கிற. ஐயோ எனக்கு தூக்கம் வந்துருக்க, நான் தூக்க கலகத்துல உங்கள்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு. சனத் சுஜாதர் அப்படின்னு ஒருத்தர், அவரை நான் அனுப்புறேன் போன பொருள். எனக்கு மேல இன்னும் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி இந்த 2:30 வெடிக்காம 6 மணி வரைக்கும் அந்த ஆள் பார்த்துப்பான். அதனால அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு நான் கிளம்புறேன்னா. ஐயோ யாருப்பா அந்த சனத் சுஜாதர் அப்படின்னாக்க, பிரம்மாவனுடைய மானச புத்திரர், நந்தி தேவரிடம் உபதேசம் பெற்றவர், வியாசருக்கு சிவகடாட்சம் பெற உபதேசம் செய்தவர். இந்த சனத்குமாரரை பற்றி பல புராணங்களில் பல செய்திகள் இருக்கு. இந்த சனத் சுஜாதியம் அப்படின்னாக்க இந்த சனத்குமாரர் இப்பொழுது திருதராஷ்டிரனுக்கு கொடுத்த உபதேசம், அதுவே தனி நூல், சனத் சுஜாதியம் பேர். அந்த சனத் சுஜாதியத்தை இப்பொழுது இவர் எல்லாத்தையும் இவர் சொல்ற. அதனால இந்த சனத் சுஜாதியத்துல முக்கியமான விஷயம் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அவங்ககிட்ட வந்த உடனே இவர் என்ன பண்றாரு கேட்கிறாரு, மரணம் உண்டா இல்லையான்னு கேட்கிறார். இது ஒரு பெர்டினன்ட் கொஸ்டின் ஃபார் எவரிவன், மறந்துடக்கூடாது. எல்லாருக்குமே மரண பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மரண பயம் என்பது என்ன? மரணம் என்பது உண்டா கிடையாதா? மரணம் என்பது யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை? மரணம் என்பது நமக்கு கிடையாது, நம்முடைய சரீரத்திற்கு மட்டும்தான் அழிவு என்பது ஏற்படும். இந்த ஆன்மா, இந்த ஜீவன் உள்ளே இருக்கே, இதுக்கு என்னைக்காவது ஒரு மரணம் வருமா? வராது. அப்படின்னா ஏன் பயம் வருது? ஏன் பயம் வருது? மரணத்தை கண்டு ஏன் பயப்படணும்? எல்லாருமே பயப்படுறோம், எல்லாருமே பயப்படுறோம். யார் ஒருத்தன் ஆத்ம ஞானத்துல நிலை பெற்று இருக்கிறானோ அவனை தவிர பாக்கி எல்லாருமே பயப்படுகிறார்கள். அந்த அச்சம் ஏன் வரணும்னா, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க இது ரொம்ப சிம்பிள். என்ன சிம்பிள் அப்படின்னாக்க, நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ் போறோம்னு வச்சுங்க, திடீர்னு நமக்கு போஸ்டிங் அமெரிக்காவில், சவுத் ஆப்பிரிக்காவில், இல்லைன்னா நாகாலாண்ட்ல, அருணாச்சல் பிரதேசில், திருவண்ணாமலையில் அவ்வளவு தூரத்துல போஸ்டிங். இது வரைக்கும் நீங்க போய் ஒர்க் பண்ணவே இல்லை இந்த இடம்.
அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், இல்லை அங்கே ஒரு போஸ்டிங் கிடைக்குது, போகணும். இப்போ உங்கள் மனசுல என்ன பயம்? முன்ன பின்ன தெரியாத ஊர், அங்கே போகிறேன், ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ, ஊர் எப்படி இருக்குமோ, சாப்பாடு கிடைக்குமோ, தங்குறதுக்கு இடம் கிடைக்குமோ, நம்ம ஊர்லேயே ரொம்ப பழகிட்டோம், அந்த ஊர் எப்படி இருக்குமோ, இப்படியெல்லாம் பயந்துக்கிட்டு தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிற போது நம்முடைய மனசுல ஏற்படக்கூடிய உணர்வுகள் முன்பின் தெரியாத தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நீ பயணப்படுகிற போது ஏற்படக்கூடிய ஒரு மனக்குலேசம் இருக்கிறது. அதுதான் மரணத்தின் போதும் மரணத்திற்கு முன்னதாகவும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது. இப்ப தெளிவா உங்க அத்தை வீட்டுக்கு தான் போறேன், சித்தம்மா வீட்டுக்கு தான் போறேன், அண்ணன் வீட்டுக்கு தான் போறேன், மகன் வீட்டுக்கு தான் போறேன், மகன் வீட்டுக்கு தான் போறேன், ஏற்கனவே நான் போயிருந்த இடம் தான், யாராவது கவலைப்படுவாங்க, ஜாலியாக கிளம்பிடுவாங்க, ஜாலியாக கிளம்பிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாம புது இடம், புதுசா ஒரு இடம், அதுவும் போஸ்டிங்காக போறோம், அதுவும் அந்த இடமே என்ன வசதி இருக்குன்னே தெரியாது, என்ன ஊருன்னு தெரியாது, ட்ரெயின் ஜேர்னி எப்படின்னு தெரியாது, பஸ்ஸை பத்தி தெரியாது, எல்லாமே தெரியாம இருந்தா நிச்சயம் ஒரு சாதாரண மனக்குலேசம் வரும். அந்த ஃபீலிங்கை இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. யூ ஆர் லிவிங் திஸ் பாடி, இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம கிளம்புறோம். அப்ப கிளம்புற போது மற்ற எல்லா பயணங்களிலும் இந்த சரீரமும் கூட வந்தது, நானும் போனேன். போகிற போது எந்த புது இடங்களுக்கு போற போது என்ன மனக்குலேசமோ அதே மனக்குலேசம் இப்பொழுது வருகிறது. இதுல என்னன்னா எங்க போறோன்னே தெரியலையே, எங்க போறோன்னே தெரியலையே. இப்ப அதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் இருக்கு, கூகுள்ல டைப் பண்ண குவாஹாட்டி எங்க இருக்கு, ஷில்லாங் எங்க இருக்குன்னு போட்டு அடிச்சு பிடிச்சு பார்த்து லொக்கேஷன் இங்கே தான் இதுக்கு, அப் டு கல்கட்டா நம்ம போயிடலாம், அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் சேஞ்ச் பண்ணா குவாஹாட்டி போயிடலாம், குவாஹாட்டில இருந்து ஒரு கார் எடுத்துட்டோம்னா ஷில்லாங் போயிடலாம். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி நமக்கு எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு விஷயம் இருக்கு. இப்ப நம்மள்ட்ட என்ன வெடிக்கன்னா, எங்கடா போவ? அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் நீ போகிற இடம் சிவலோகம், நீ போகிற இடம் வைகுண்டம், நீ போகிற இடம் இது, இப்படி எல்லாம் பல விஷயங்களை நமக்கு ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னா, எங்க போறோங்கிற அட்ரஸா தெரியுமா? ஆனா சூழல் வைப்ப மற்ற ஊர்களுக்கெல்லாம் நான் போறேன் வரேன் ஷூரிட்டி இருக்கு. ஆனா இதெல்லாம் என்ன ஷூரிட்டி? ஷூரன் அங்கெல்லாம் போய் சேருவேன்னு எதாவது இருக்கு, அப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கு எங்கேயாவது, அது இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேஷன் படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட முடியுமா? முடியாது. அதனாலதான் அந்த பயம் மனிதனை பற்றி கொள்ளுகிறது. அதுக்கு அடுத்தது, உங்களுடைய உறவினர்களை பிரிந்து நீங்கள் போகிற போது ஒரு லாங் டிராவல், ஒரு லாங் ஜெர்னி அல்லது லாங் ஸ்டே, எங்கேயோ வெளியூர்ல இருந்துட்டு இங்க முக்கியமான உறவுகாரங்களை விட்டுட்டு அங்க போனீங்கன்னாக்க எவ்வளவு மனசு கஷ்டப்படும். இப்ப அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. முன்னையெல்லாம் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வெளியே அனுப்புற காட்சியெல்லாம் நீங்க எங்க வயசுலாம் பார்த்தீங்கன்னாக்க கொடுமையா இருக்கும். ஓரம் உட்கார இருப்பாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன், ஒவ்வொரு பொண்ணு அழும், இந்த வழி அனுப்புறவங்க அழுவாங்க, அழுதுலேயே இப்படியே வந்துட்டே இருப்பாங்க அந்த ட்ரெயினோட ஓடி ஓடி. என்னவோ எங்கேயோ பொண்ணை எங்கேயோ இதுல தள்ளி விடுற மாதிரி பயப்பட விடுவாங்க. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? அந்த பிரிமாற்றாமை. இப்ப அதெல்லாம் ஏன் தொலைஞ்சுது? செல் இருக்க, ஸ்கைப் இருக்க, நெட் இருக்க, போன் இருக்க. நான் ஒன்றும் அதை பத்தி கவலைப்படல. 2 hours தான் ஜேர்னி, 3 hours தான் ஜேர்னி, எல்லாத்தையும் சயின்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுச்சு. அதனால என் பொண்ணு இப்ப அமெரிக்காவுக்கு போனாலும் நான் ஏன் கவலைப்படுறேன்? அவ ஏதாவது ஒரு நினைச்சாலும் எனக்கு ஸ்கைப்பில் வந்துட போறா. நான் எப்படி நேரம் உட்காந்து பேசுறேனோ அவ்வளவு தெளிவா அங்க பேச போறான் விட்டா. அதுக்கப்புறம் அவனுக்கு பாடம், சங்கீதம் எல்லாத்தையும் நான் இங்கேருந்தே கற்றுக் கொடுத்துடலாம். சமையலுக்கு அங்க அடுப்பை மூட்டிட்டு அவர் ஸ்கைப்பை போட்டாருனாங்க, இங்கிருந்து அதாச்சி அந்த மஞ்சப்பொடி எடுத்து கொஞ்சம் போடு அப்படின்னா கரெக்டாக அந்த மஞ்சப்பொடி எடுத்து அங்கே போட போறாரு. அங்கதான் அங்க இருக்கு, இங்கே இது இருக்கு, முடிஞ்சு வச்சு அவர் கேமரா வச்சுட்டு அங்க இருந்து அவர் சமைக்கிறார். அமெரிக்காவில் நியூயார்க்கில் அவர் எப்படி சமைக்கணுங்கிறதுக்கு பாடம் உங்களுக்கு சமையல் போகுது. அப்ப நான் ஏன் கவலைப்படணும் சார்? நான் ஏன் கவலைப்படணும்? நிம்மதியா இருப்போமா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நிம்மதிக்கும் இப்ப இதெல்லாம் கிடையாது. அதனால இது புரிஞ்சுக்கணும். இப்ப நான் போற இடத்துக்கு இனிமேல் இவர்களை சந்திக்க போவதில்லை, இனிமேல் நான் சந்திக்க போவது கிடையாது, இவளை யாரையுமே நான் சந்திக்க மாட்டேன். அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமை வருகிற போது உற்றாரை பிரிக்கிறோம். பிரிந்து 6 மாதம் கழிச்சு வந்து பார்ப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகிற போது இருந்தது. இப்பொழுது அது நிச்சயம் கிடையாது. நான் இனிமே நாளெல்லாம் பார்க்கவே போறது இல்லையே. அதனால பிள்ளைய கை பிடிச்சி சாகும் போது நீங்க பார்த்தேன்னா அந்த பிள்ளைகளுடைய கையை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது, மனைவியினுடைய கையை பிடிச்சி இருக்கிறது, இதெல்லாம் என்ன விட முடியல. ஏன்னா இனிமே எங்க பார்க்க போறோம்? நம்ம இனிமே எங்க பார்க்க போறோம்? அதனாலதானே அந்த பயம் இருக்கு. அந்த 2 பயத்தையும் கம்பைன் பண்ணினா அதுக்கு பேர் தான் மரண பயம், வேற ஒண்ணுமே கிடையாது.
அதனால இது ரெண்டுக்கும் நீ பிராக்டிஸ் பண்ணணும்னா நீ போற இடத்தை பற்றி உனக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, சரீரத்தை டிராப் பண்றேன், நான் என்னுடைய பாப புண்ணியங்கள் என்கின்ற 2 துணைவர்களோடு தான் போகிறேன், அதுல அதிகமாக புண்ணியம் செய்திருக்கிறேன், அவனே எனக்கு வழிகாட்டுவான், நல்ல வழிக்கு தான் போவேன், நல்ல ஜென்மாவை எடுப்பேன், நான் ஏன் கவலை பண்ண போய் சொல்லே போய் நிம்மதியா வாழ்ந்த இடத்துல டக்குன்னு அனாயாசமா மரணம் வந்துடும். இந்த அனாயாச மரணம் என்பதே ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய கிஃப்ட். ஏன் நான் பேசிட்டே இருக்கேன் போயிட்டேன், எவ்வளவு நிம்மதியா இருக்கும் பாருங்க. பேசிட்டே இருந்தார் சார் போயிட்டார் அப்படின்னாக்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது. ஆனா எழுதிட்டே இருந்தார் போயிட்டார், பேசிட்டே இருந்தார் போயிட்டார், எல்லாருக்கும் அமையிறது இல்லையா, எல்லாருக்கும் அமையிறது இல்லையா. படுத்து கிடந்தார், எப்போ போவார்னு எல்லாரும் அவ பிள்ளையிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இந்த கடன் எப்போ மண்டை போடுதுன்னு தெரியல, எத்தனை நாளைக்கு பெட்டு பக்கத்துலேயே உட்கார்ந்து இருக்கிறது, எத்தனை நாளைக்கு இவருக்கு பணி கிடக்கிறது, நிறுத்துன்னு கிடக்கு, போக மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது, இது 2 கட்டம்னா நம்மளை படுத்துறது அப்படின்னு யாரெல்லாம் நம்ம மேல ரொம்ப அஃபெக்ஷன் வச்சிருக்கிறவர்கள் யாரும் இல்லை, நம்ம மேல உயிருக்கு உயிராக நம்ம வளர்த்து நம்ம கூடவே இருக்கக்கூடியவர்களை கூட இவ போனா போறோம்னு நினைக்கிறாங்க பாருங்க. இப்ப 93 94 சர்வசகஜமான வயசாயிடுச்சு. அதனாலேயே இந்த முதுமை என்பது ஒரு வரமா இல்லை சாபமா அப்படின்னு பார்த்தால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த முதுமையில நோய் வந்து உறவினர்களை படாத பாடுபடுத்துகிற போது செல்ஃப் டார்ச்சர் இதெல்லாம் சொல்லலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி இல்லை, தன்னை அறியாமல் தானே கருகின்றான் திருமந்திரம். தன்னையே அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த மாதிரி புத்தகங்கள்னா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலேயாவது நாம நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி நூல்களை படிக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு ஏன்னு கேட்டால் இதுக்காக தான், வேற ஒண்ணுக்கு வேற எந்த ஒரு லாபமும் இதுல கிடையாது. அதனால இதுல மட்டும் தண்ணீர் நிலைத்திருத்தல், சம்சார பயம் இருக்கக்கூடாது. பிறப்பு இறப்பு என்ற சுழலில் இருந்து திரும்ப திரும்ப பிறந்து வருவது நானே தேர்ந்தெடுக்கிற பாதை, நான் செய்கிற புண்ணிய பாவத்தினால் அமையக்கூடியது. புண்ணியங்களும் பாவங்களும் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் நின்று போக வேண்டும். மனத்தகத்து அழுக்கறுத்த மௌன ஞான யோகிகள் மனைத்தகத்து இருக்கினும் பிறப்பறுத்து இருப்பரே. இது சிவவாக்கியருடைய ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனத்து அகத்து அழுக்கு அறுத்த மௌன ஞான யோகிகள் மனைத்து அகத்து இருக்கினும், வீட்டுக்குள்ள சம்சாரத்துல இருந்தாலும் கூட, பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்து இருந்தாலும் கூட பிறப்பதற்கு இருப்பர். இந்த மனோபாவத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா சைலன்சிங் தி மைண்ட். தாட்ஸ் ரொம்ப அதிகமா வராம பார்த்துக்கணும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸே இருந்தாருன்னாக்கா அடிக்கடி மைண்ட் வந்து நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கு. அந்த தாட்ஸை நிறுத்துறதுக்கு பார்க்கணும், குறைக்கிறதுக்கு பார்க்கணும். கடைசியில் அதுக்கு மௌனம் என்பது நிச்சயமாக உதவி செய்யும். சைலன்சிங் தி மைண்ட் இஸ் த ரியல் மௌனா. உண்மையான மௌனம் என்பது என்ன? மனமே இல்லாமல் செய்வதுதான். ஆனால் அது எங்க தொடங்கணும்? வாய் பேசாமல், குறைவாக பேசி, குறைந்த நேரம் பேசி, வருகிறவர்களிடத்தில் அனாவசிய விஷயங்களை பேசாமல் இருந்து, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழகினாக்க நம்மால் செய்ய முடியும். இதெல்லாம் ராத்திரி முழுக்க சனசுஜாதரும் இந்த விதருணும் சொல்லி வெடிகாலம்பர ஆக்சுவலா அவர்கள் கிளம்புகிற போதுதான் திருதராஷ்டிரனுக்கு உறக்கமே வந்தது. ஏன்னா அந்த கடைசியில அந்த வெடிகாலம்பர ஒரு சொக்கு சுக்கும், என்னதான் தூக்கம் இல்லாதவனுக்கும் ஒரு சொக்கு சுக்கும். அந்த சொக்கு சொக்கினோட தூங்கினான். கரெக்டா 10 மணிக்கெல்லாம் இப்பொழுது அந்த இடத்துல சஞ்சயன் வந்துவிட்டான். யுதிஷ்டிரர் சொன்ன செய்தியை சொன்னான். எங்களுக்கு உரிய பகுதியை, எங்களுடைய ராஜ்யத்தை எதனை சூதாட்டத்தின் மூலமாக கவர்ந்தானோ, எந்த ராஜ்யத்தை அவர்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த ராஜ்யத்தை, எங்களுக்கு உரிய ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் போர் வராது. அப்படி இருந்தால் நாங்கள் போரிட தயார் அப்படிங்கிற விஷயத்தை அவன் சொன்னான். அதனால இப்ப பீஷ்மர் இந்த விஷயத்தை சஞ்சயன் சொன்ன உடனே பீஷ்மர் சொன்னார், இப்பொழுது சஞ்சயன் தெளிவாக சொல்லிவிட்டான், திருதராஷ்டிரா நீ எந்த நோக்கத்தோடு இவனை அனுப்பினாலோ அந்த நோக்கம் எடுபடவில்லை. என்ன சொல்லி அனுப்பிச்ச? யுதிஷ்டிரன் பாவம் தர்மாத்மா, அவன் ராஜ்யத்தை பத்தியே கவலைப்பட மாட்டான். அவனுக்கு ராஜ்யம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இப்ப ராஜ்யத்தை ஆடுறதுனால நீ என்னத்தை அதிகமா சாதிச்சிட போற,
ராஜ்யம் இல்லாம காட்டிலே இருந்தேன்னா உனக்கு என்ன கேடு, கடைசியில மரணம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே பொது. அப்படி இருக்கிற போது இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்க போற, அது என்ன நாட்டுல இருக்கிறது, அது என்ன ராஜ்யத்தை அனுபவிக்கிறது, அதுக்கு பதிலாக பேசாம இந்த 12 வருஷம் அனுபவத்தை வச்சு தொடர்ந்து காட்டிலே இருந்து தொடங்க. அது இருந்து அப்படியே மரணத்தை தழுவ வேண்டியதானே. இதான் சொல்லி அனுப்பிச்ச மெசேஜ், மறந்துடாதீங்க. சஞ்சயன் மூலமாக திருதராஷ்டிரன் சொல்லி அனுப்பிய தகவல் என்னென்றால், ராஜ்யத்திற்கு ஆசைப்படாது. இந்த உபதேசத்தை அவன் யாருக்கு செய்யணும்? துரியோதனனுக்கு செய்யணும். என்ன சொல்லணும்? அவங்ககிட்ட இருக்கிற ராஜ்யம் போறா, அவங்ககிட்ட பறிச்ச ராஜ்யத்தை